நேத்தி E85 ஃபியூலை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பல பேர் கமெண்ட் செக்ஷனில் ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. ப்ரோ என் பைக்கு யூஸ் பண்ணலாமா? நான் இந்த இயர் பைக் யூஸ் பண்ணுறேன், யூஸ் பண்ணலாமா? நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ யார் யார் பைக்கு யார் யார் கார் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறேன். இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க தெரியாமல் அந்த பெட்ரோலை போட்டு அவங்க வண்டி நாசம் பண்ணாமல் இருக்கணும்னா 2010களில் வந்த பைக் அண்ட் காருக்கு E85 சுத்தமாக யூஸ் பண்ணவே கூடாது. E20யும் லாங் டேர்மாக யூஸ் பண்ணும்போது உங்களோட இன்ஜின்ஸ் அதோட லப்பர் பார்ட்ஸ்லாம் கண்டிப்பாக டேமேஜ் ஆகும், மைலேஜ் ட்ராப் ஆகும். அண்ட் 2010லேருந்து 22 அந்த காலகட்டங்களில் வந்து எந்த பைக்கும் காருக்கும் E85 சுத்தமாக யூஸ் பண்ணக்கூடாது. E20யும் நீ லாங் டேர்மாக யூஸ் பண்ணும்போது ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக வரும். அண்ட் 2023, 24, 25 காலகட்டங்களில் வந்த பைக்குக்கும் E85 யூஸ் பண்ணக்கூடாது. ரேட்டு கம்மியாக இருக்குன்னு யூஸ் பண்ணிடாங்க, உங்கள் வண்டி நாசமாக போயிடும். ரைட் நோ கரண்ட்லி E20, E30 ஆல்மோஸ்ட் எல்லா பெட்ரோல் பங்க்லையும் யூஸ் பண்ணுறாங்க. அதுவே நம்ம பைக் பார்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் பண்ணிகிட்டு இருக்கு. அண்ட் மைலேஜை நல்லாவே ட்ராப் பண்ணி விடுது. பட் புது அப்டேட்டாக E85 கொண்டு வந்திருக்காங்க. E100ம் ஃபியூச்சரில் 2027க்குள்ளே 50,000 பெட்ரோல் பங்கில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது முழுக்க முழுக்க மக்களை பற்றி கவலையே படாமல் பெட்ரோலியத்துறை அமைச்சர் அவருக்கு மகனுக்கும் சொந்தமான பல எத்தனால் ஃபேக்ட்ரிகளை ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவே இந்த வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் கருத்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். யாரும் அவசரப்பட்டு E85 பெட்ரோலை போட்டுறாதீங்க, வண்டி ஒரு மாதம் கூட தாங்காது. ஸோ இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க பைக்கை பாதுகாத்துக்க இந்த ரீலை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபார் மோர் அப்டேட்ஸ் ஃபாலோ நியூஸ் வித் பார்த்தி. தேங்க்யூ.